ஹை மக்களே, இந்த வீடியோவில் சைல்ட் லேபர் பற்றி பார்க்கலாம். வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் ஜூன் 12 2026க்கான தீம் என்னென்னா ரெட் கார்ட் டு சைல்ட் லேபர், ஃபேர் ப்ளே ஃபார் சில்ட்ரன், டீசென்ட் ஒர்க் ஃபார் அடல்ட் அப்படின்றதான் இந்த இயற்கான தீமாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னென்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிச்சு அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களோட பாதுகாப்பான குழந்தை பருவத்தை உறுதி செய்கிறது தான் இவங்களோட நோக்கம். நமக்கு இந்தியாவில் சைல்ட் லேபர் ப்ராகிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 வந்திருக்கும். இதுக்கான அமெண்ட்மெண்ட்டு 2016 வந்திருக்கும். செப்டம்பர் 1 2016 நடைமுறைக்கு வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க எந்த ஒரு ஒர்க்குமே செய்யக்கூடாது, அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. 14லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க அசாடஸ் ஒர்க் மட்டும்தான் செய்யக்கூடாது. இதில் சில எக்ஸெப்ஷன் இருக்குது. சிங்கர்ஸு, சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் இதில் வருவாங்க. நமக்கு 1979 குருபதாசாமி கமிட்டி போட்டிருப்பாங்க. இவங்க ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாவர்ட்டி இருக்க வரைக்கும் சைல்ட் லேபர் ஒழிக்கிறது கடினம்னு சொல்லியிருப்பாங்க. பாவர்ட்டி எராடிகேஷன் தான் லாங் டர்மாக பயனளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களோட நலனுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்டியோட பரிந்துரைப்படி தான் நமக்கு குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம் 1986 வந்துச்சு. இப்போ இதை ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். நமக்கு வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் ஜூன் 12. இதை 2002 இயல்பு கடைபிடிக்கிறாங்க. 1986 நமக்கு சைல்ட் லேபர் ப்ராகிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்திருக்கு. அமெண்ட்மெண்ட் 2016 பண்ணியிருக்காங்க. 1979 குருபதாசாமி கமிட்டி நமக்கு போட்டிருக்காங்க. தேங்க்யூ.